அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஎன்சி மிஷின் அல்லது என்சி மிஷினோட அடிப்படை விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படை விளக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சிஎன்சி மிஷின்லாம் என்ன மாதிரி உருவத்தில் வடிவத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக 2 படம் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் வளர்ச்சி அப்படின்ற தலைப்பு. ஆட்டோமேஷனுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் மிஷின்னா என்னன்னு தெரியணும். கன்வென்ஷனல் அப்படின்னா வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள். நம்ம ட்ரில்லிங் மிஷினாக இருக்கட்டும், லேத்தாக இருக்கட்டும். இதை ஆப்ரேட் பண்ணோம்னா நம்ம என்ன செய்வோம், அதோட பாகங்களை பூரா கையில் நகர்த்துவோம், ஜாப்பை செட் பண்ணுவோம், டூல் பிட்டை செட் பண்ணுவோம், நம்மளே கை மூலமாக நகர்த்தி அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்படி வழக்கமாக செய்யக்கூடிய முறைகளை கையாண்டால் அதுக்கு பேர் கன்வென்ஷனல் மிஷின். இதுக்கு அடுத்து வந்தது தான் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனில் என்ன நடக்கும், டேபிளை தானாக நகர வைக்கலாம், டூல் பிட்டை தானாக நகர வைக்கலாம். அதே போல் நம்மளுக்கு தேவையான ஊட்டத்தை வந்து தானியங்கி முறைகளை கொடுக்க முடியும். இந்த மாதிரி அதோட நகரக்கூடிய பாகங்களை தானாக நகரக்கூடிய செயல்பாட்டு மூலமாக செயல்படுத்தினோம்னா அதுக்கு பேர் ஆட்டோமேஷன் அல்லது ஆட்டோமேட்டிக் மிஷின் என்று பெயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். சரி, நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு லெவலில் உலக நாடுகளை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்டோமேஷன் வளர்ச்சின்றது எப்போ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஐரோப்பா நாடுகள்லாம் இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நூற்றாண்டுகள்னால் என்ன அர்த்தம்? 200 ஆண்டுகளுக்கு முன்னவே நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மனிதர்கள் மொத்தமாக எடுத்து சொன்னோம்னா, மனிதர்கள் அன்னைக்கே 200 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயந்திரங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்தணும், தானியங்கி இயந்திரங்களாக மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. எப்போ எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1870 அப்போ நடந்த தொழில் புரட்சியில் இந்த செயல்பாட்டை அப்போயே யோசிச்சுருந்துருக்காங்க. சரியா, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களை கண்டுபிடிக்கணும், அதை தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வரணும், அதை எளிமைப்படுத்தி மக்களுக்கு பொருள் உற்பத்தி செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் எப்போ உதித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1870 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நடந்துருச்சுன்னு தெரியணும். அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொன்னோம்ல, இந்த 18ஆம் நூற்றாண்டுலேயும் இந்த மாதிரி கோடுகளை பயன்படுத்துறது, வேகமாக செயல்படுற அந்த உக்திகளை பயன்படுத்துறது, இயந்திரங்களில் மெதுவாக நகர்த்துறது, வேகமாக நகர்த்துறது, இந்த செயல்பாடுகள்லாம் அப்போயே 18ஆம் நூற்றாண்டுலே வந்து அப்போ இருக்கிற பேசிக் தானியங்கி இயந்திரங்களில் செயல்படுத்தி பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை ட்ரில் பார்த்ததுக்கு உதாரணமாக ஒரு இயந்திரத்தை சொல்கிறாங்க, அல்லது ஒரு மிஷினை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஈஸியாக செயல்படக்கூடிய இயந்திரங்களை ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா நகல் எடுக்கும் இயந்திரம், அதாவது ஜெராக்ஸ் மிஷின். 18ஆம் நூற்றாண்டு இறுதியிலே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நகல் எடுக்கக்கூடிய இயந்திரங்களை ஜெராக்ஸ் மிஷின்ஸை செயல்படுத்தி பார்த்துருக்காங்க. அந்த தொழில்நுட்ப உதவிகளோடு செயல்படுத்தி பார்த்துருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த விரிவான வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இடையில் எப்போ முழுமையாக செயல்பட தொடங்கியது அல்லது எல்லா நாடுகளுக்கும் பரவ தொடங்கியதுன்னு கேட்டோம்னா, 1950க்கு பிறகு தொழில்துறை ஆட்டோமேஷன் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அதில் கண்டிப்பாக தானியங்கி இயந்திரங்கள் இருக்கணுன்ற அந்த சிந்தனை எப்போ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, 1950க்கு பிறகு முழுமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதன்படியே இயந்திரங்களும் செயல்பட தொடங்கி விட்டனன்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ இந்த ஆட்டோமேஷனை ஏன் கொண்டு வந்தாங்க 1950க்கு பிறகு அப்படின்னா, அவங்க அப்போயே ஒரு சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளர்கள் உடல் ரீதியாக அனைத்து பணிகளையும் செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களின் கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுது, லேபரு ஒரு தொழிலாளி இருக்காருன்னா அவர் வந்து அவர் உடல் உழைப்பை கொடுத்து அந்த இயந்திரத்தை முழுமையாக செயல்படுத்துறதுக்கு பதிலாக அந்த இயந்திரத்தைவே தனது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. நம்ம சொன்னால் அந்த மிஷின் வேலை செய்கிற மாதிரி செயல் படக்கூடிய அந்த கருவிகளை அதில் பொறுத்துறது தான் இதனோட நோக்கம். ஓகேவா? இதுதான் 1950 யோசிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1952, அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து இந்த நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷினோடு சேர்ந்து அறிமுகமாகியது அப்படின்னு தெரியணும் நம்மளுக்கு. அப்போ 1952 இந்த நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷின்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்த ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து இணைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அதை என்னென்னா இந்த
கணினி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த இயந்திரங்கள் புறம் ஒரு கட்டுப்பாடு அல்லது கட்டுப்பாட்டு கருவிகள் மூலம் இயக்கப்படுகிறதுன்றது நம்மளுக்கு முழுமையாக தெரியணும். சரியா? இதைத்தான் வந்து ஆட்டோமேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினோட அறிமுகம். ஆட்டோமேட்டிக் மிஷினு ப்ளஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோலும் சேர்ந்து ஒரு கணினி மயமாக்கப்பட்ட இயந்திரமாக வடிவமைப்பு செய்யப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1952லேருந்தே அந்த செயல்பாட்டு முறை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேஷனு நியூமெரிக்கல் கண்ட்ரோலு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதோட ரோபோட்டிக் அப்படின்ற அந்த அதிநவீன யுக்திகளையும் ரோபோக்களையும் அதோட இணைச்சது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1961 ஆரம்பித்து 1970க்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோபோட்டிக் மிஷின்ஸையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். அதோடு சேர்ந்து அப்போ ஒரு இயந்திரத்தோட அதிநவீன வளர்ச்சி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 1800 தொடங்கி 1952 முழுமையாக வந்து அதுக்கப்புறம் 1961 டு 70க்கு அதை செயல்படுத்தி காட்டி அதுக்கப்புறம் அது கூட ரோபோட்டிக் செயல்பாட்டு முறைகளை சேர்த்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த இயந்திரத்தோட அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு போயிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு முடிவான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முழு தானியங்கு தொழிற்சாலை. ஒரு தொழிற்சாலைனா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் செயல்பாட்டு முறையில் நடக்கணும். எல்லாமே இயந்திரங்கள் கட்டுப்பாட்டில் அந்த செயல்முறைகள் பூரா இருக்கணும் அப்படின்ற ஒரு முழுமையான தீர்க்கமான முடிவு எடுத்து அந்த மாதிரி தொழிற்சாலைகளை அமைக்கணுன்ற ஒரு கொள்கைக்கு கீழே சில டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முழுமையான தானியங்கி தொழிற்சாலை இந்த மாதிரி உருவாக்கணுன்ற ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு எதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடு கேமு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் உள்ளே வருது. ஓகேவா? இந்த ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சிஸ்டத்தை எப்போ பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்போத்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயன்பட்டுக்கிட்டு இருக்க கேடாக இருக்கட்டும் கேமாக இருக்கட்டும் இந்த தொழில்நுட்பங்களை கணினியோடு சேர்த்து ஒருங்கிணைச்சு இந்த இயந்திரங்களில் செயல்பட தொடங்கிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்சி மிஷின் படத்தோட கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்சி மிஷின் உள்கட்டமைப்பில் கம்ப்யூட்டர் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கேன் தலைப்பு. இதில் பார்த்திங்கன்னா என்சி மிஷின்னா நியூமெரிக்கல் கண்ட்ரோல்னு உங்களுக்கு தெரியும். அந்த மிஷினில் வந்து நியூமெரிக்கல்னால் எண்கள் தானே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். எண்கள் மட்டும் கிடையாது, எண்கள் எழுத்துக்கள் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்கள்னால் நம்ம 1 2 3 சொல்கிறோம்ல அந்த மாதிரி எண்கள் மூலமாக, எழுத்துக்கள்னால் ஏபிசிடி 26 எழுத்து இருக்குல்ல அந்த எழுத்துக்களை பயன்படுத்துறது. ஸ்பெஷல் கேரக்டர்னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிம்பிள்ஸ் இருக்குல்ல அதைத்தான் நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எண்களை பயன்படுத்துறது, எழுத்துக்களை பயன்படுத்துறது, சிம்பிள்ஸை பயன்படுத்துறது இந்த மாதிரி செயல்பாட்டுகள்லாம் எப்போ நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த என்சி மிஷினை பயன்படுத்தும் போதோ கணினியோடு சேர்ந்து அதுவும் நம்ம கூட வந்துருச்சு. ஆனால் அப்போ அந்த என்சி மிஷினில் அப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்கள் எழுத்துக்கள் ஸ்பெஷல் கேரக்டர்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு டேப்பு அப்படின்ற ஒரு பேப்பர் நாடா அப்படின்னு சொல்லுவாங்க, பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க அல்லது நாடா டேப்புன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் என்ன செஞ்சாங்கன்னா பஞ்சிங் பண்ணி அதாவது தொலை போட்டு ஒரு ஆப்ரேஷனுக்குரிய அந்த கமாண்டு கட்டளைகளை அப்புறம் துளை வடிவத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு டேப்பில் வந்து பஞ்ச் பண்ணி அதன் மூலமாக என்ன செஞ்சாங்கன்னா மெமரிக்கு அனுப்பி அதை ஸ்டோர் பண்ணி அது மூலமாக என்ன செஞ்சாங்கன்னா இந்த பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்னல் மூலமாக அந்த இயந்திரங்களுக்கு கட்டுப்பாட்டு செயல்முறைகளை கமாண்டாக கொடுத்தாங்க. அதைத்தான் வந்து இந்த ஸ்டார்டிங் இயந்திரங்களில் என்சி இயந்திரங்களில் பயன்படுத்தினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயல்பாடுகள் மூலம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பனிப்பொருளை பிடித்தல் ஜாபை வந்து பிடிக்கிறது, ஸ்பீடு வேகத்தை செட் பண்ணுறது, ஃபீடு ஊட்டத்தை செட் பண்ணுறது, எப்போ கூலண்டு வரணும் எப்போ கூலண்டு வரக்கூடாதுன்ற அந்த கட்டுப்பாட்டுகளை செயல்படுத்துவது. இந்த மாதிரி செயல்பாடுகள் பூரா இந்த என்சி மிஷினில் கம்ப்யூட்டரை இணைச்சி எண்கள் எழுத்துக்கள் ஸ்பெஷல் கேரக்டர் இதை மூலமாக
கமாண்டு குடுக்கறதுனால, இந்த செயல்பாடுகள் பூரா தானியங்கி முறையில நடக்க ஆரம்பிச்சுருச்சு. தானா செயல்பட ஆரம்பிச்சுச்சு. இந்த பெனிஃபிட் எல்லாம் அதில கிடைச்சுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஜாப்ப பிடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்பீடு வேகத்த மாற்றுறதா இருக்கட்டும், ஊட்டத்த குடுக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் குடுக்குறதுன்றதா இருக்கட்டும், கூலண்டு ஆனு, ஆஃபு இந்த மாரி நம்ம போய் ஆன் பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம போய் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பூரம், அந்த கணினியே என்ன செஞ்சிருது அப்புட்ன்னா, செயல்பாட்டுக்குள்ள கட்டளையா எடுத்துக்கிட்டு செயல்படுத்த தொடங்கிருது. இந்த நன்மைகள்லாம் இதில கிடைச்சுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா, இந்த இயந்திரங்கள ஏன் நவீனப்படுத்துறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஏன் நவீனப்படுத்துறோம்? உற்பத்தி திறன கூட்டுறதுக்கு தான். காரணமே இப்ப மக்கள் தொகைய உங்ககிட்ட கேட்டாலே உங்களுக்கே தெரியும். எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமா இருக்கு. அப்ப என்ன ஆனுச்சு? மக்கள் தொகை பெருக்கமாயிருச்சு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அப்போ உலகில் உள்ள மக்களுக்கு ஏத்த மாரி உற்பத்தி பொருள்கள நம்ம உற்பத்தி பண்ணணும். அப்ப இந்த உற்பத்தி திறன கூட்டணும்னா, நம்மளுக்கு வழக்கமாக இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செஞ்சா, உற்பத்தி பொருள் கூடிருமா? அப்பிட்ன்னா கூடாது கண்டிப்பா. தானியங்கி இயந்திரங்கள் அதிக எண்ணிக்கையில இருந்தா தான் மக்கள் தொகைக்கு ஏத்த பொருள்கள நம்மனால உற்பத்தி பண்ண முடியும். அதனால நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அதிநவீன இயந்திரங்கள நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி திறன கூட்டுறது தான் காரணம். 2வது காரணம், உற்பத்தி செலவை குறைப்பதற்கு. உற்பத்தி செலவ கூட்டுறதுக்கு சரி, உற்பத்தி செலவு எப்படி குறையும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயந்திரத்த ஒரு மனிதன் இயக்குறான் அப்படின்னா, அவனுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். அவனுக்கான திறன்னு சொல்லக்கூடிய அந்த திறமைன்னு சொல்றோம்ல, அந்த திறமைய பொறுத்து தான் அவன் அந்த பொருள் உற்பத்தியே பண்ணுவான். ஒரு 8 மணி நேரத்தில 5 ஜாப் செய்றான்னா, அதிகபட்சமா ஹார்ட் ஒர்க் பண்ணான்னா 10 ஜாப் செய்வான். எப்படியா இப்படித்தான் சொல்லணும் அவனோட திறமைய. அப்ப அப்படி சொல்லும் பொழுது, ஒரு மனிதனால செய்யக்கூடிய அந்த 8 ஜாப்ப காட்டிலும் தானியங்கி இயந்திரங்கள் எப்படி செய்யும் அப்புட்ன்னா, இடைவிடாமல் டயர்ட் ஆகாம என்ன செய்யும்? லட்சக்கணக்குன நீ டயத்த குடுக்காம இந்த மாடல குடுத்துட்டீன்னா, அது பாட்டுக்கு பொருள் உற்பத்திய செஞ்சு செஞ்சு புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். ஏன்னா இயந்திரங்களுக்கு டயர்ட்னஸோ, அந்த சலிப்புத்தன்மையோ, இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து மனிதனுக்கு தான் இருக்குன்னு தவிர, இயந்திரங்களுக்கு கிடையாது. அதனால தான் அவங்க அந்த காலத்தில என்ன யோசிச்சாங்க அப்டின்னா, மனிதனை காட்டிலும் திறம்பட செயல்படக்கூடிய இயந்திரங்கள் வேணும். அப்பத்தான் நம்ம வந்து உலகத்தில இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏத்த மாரி பொருள் உற்பத்தி பண்ண முடியும். அப்படின்ற அந்த சிந்தனைய வந்து 1800களிலே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அந்த கோட்பாட்டில தான் இப்ப இந்த இயந்திரங்கள நவீனப்படுத்தும் நோக்கம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்ப 2வது கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி செலவு குறையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக துல்லியமான அளவுகள் கிடைக்க. எப்பயுமே நம்ம இப்போ ஒரு மிஷின ஆப்பரேட் பண்றோம்னா, அதில அக்யூரசியான அளவ வைக்கிறதுக்கு 2, 3 டைம் கத்துக் குடுப்போம். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்லயும் சரி, சிஎன்சி மிஷின்லயும் பர்ஃபெக்ட்டா அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ, கமாண்டா அதில இன்ஃபில்டு மெமரியா இருக்கிறதுனால, அது ஈஸியா சரியான அளவுகள, சரியான டைம்க்குள்ள வச்சுருது. இந்த பெனிஃபிட் எதுல கிடைக்குதுன்னா, இந்த சிஎன்சி மிஷின்கள்ல அதிகமா கிடைக்குது. மிக துல்லியமான அளவுகள் கிடைக்கிற அந்த செயல்பாடு. இது மனிதனுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த சலிப்புத்தன்மை இதன் காரணமாக இந்த மிக துல்லியமான அளவு வைக்கிறது ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுத்து திறன் வாய்ந்த பயிற்சியாளர்கள்னால தான் அத செய்ய முடியும். இந்த மாதிரி குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்கிறதுனால, அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்து ஈஸியா என்ன செஞ்சிருது, சிஎன்சி இயந்திரங்கள்லாம் துல்லியமான அளவுகள ஈஸியா வச்சுட்டு போயிருது. அந்த மாரி செயல்பாடுகள் வந்து அதிகமா இந்த நவீனப்படுத்தப்பட்ட இயந்திரங்கள்ல நம்மளுக்கு கிடைக்குதுன்ற கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பணிப்பொருள்களை அதிக அளவு உற்பத்தி செய்வது. இப்ப உற்பத்திய கூட்டணும்னா, ஒரு மாடல் ஜாப் குடுக்குறேன் அப்டின்னா, கோடிக்கணக்கான எண்ணிக்கையில அதே மாடல் ஜாப்ப உற்பத்தி பண்ணணும் அப்புட்ன்னா, நம்மள காட்டிலும் அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் ஈஸியா என்ன செஞ்சிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி செஞ்சுன்றது தெரியணும். சரி, அடுத்து இந்த உற்பத்திய கூட்டுறோம், அளவு துல்லியமா கிடைக்குது, நேரம் குறையுது. இதெல்லாம் எத செஞ்சா கிடைச்சுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்லியிருக்கிற இந்த கான்செப்ட் தான். உற்பத்தியை கூட்டவும், செலவை குறைத்திடவும், நுணுக்கமான மெஷின் பாகங்களை உற்பத்தி செய்திடவும். கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஎன்சி மெஷின் என்னும் அதிநவீன இயந்திரம் உருவாக்கப்பட்டது. அதுதான் இப்ப நடைமுறையில இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வழக்கமான மெஷின்ல செய்ற அந்த உற்பத்தியிலிருந்து இந்த சிஎன்சி மிஷின் உற்பத்தி எப்படி வேறுபடுது? அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னோம். ஈஸியா உற்பத்திய அதிகரிச்சிருது. சரியான அளவ ஈஸியா வச்சிருது.
நேரத்தை குறைச்சி உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லி. இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் வந்து சிஎன்சி இயந்திரங்கள் மூலமாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். அதான் இதில் காட்டியிருக்கேன். கட்டிங் டூல் நீடித்து உழைக்கும்னு சொல்கிறாங்க. கட்டிங் டூல் வந்து எப்பயுமே வெட்டுளி, கட்டிங் டூல்னால் வெட்டுளி தமிழில், இது மெட்டலை வெட்டி எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த கட்டிங் டூலை தான் நம்ம வெட்டுளின்னு தமிழில் சொல்கிறோம். இந்த கட்டிங் டூல் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், நீடித்து உழைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கட்டிங் டூலோட முழு பயனும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு டூல் பிட்டு வாங்குறேன்னா, அந்த 500 ரூபா டூல் பிட்டை பயன்படுத்தி நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஜாபை ப்ரொடெக்ஷன் பண்ணால் தான் அந்த 500 ரூபா டூல் பிட்டு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு அர்த்தம். இல்லை அந்த டூல் வந்து ஒரு தடவை கட்டெடுக்கும் பொழுது மழுங்கி போயிடுது, திரும்ப திரும்ப கிரைண்டிங் பண்ணி அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் அந்த 500 ரூபா டூல் பிட்டு வந்து முழுமையாக வேஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா, நான் அந்த கட்டிங் டூல் வாங்கின அந்த பணத்தை கூட நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது லாபமாக. அதனால் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் எதில் தவிர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சிஎன்சி மிஷினில் தவிர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. கட்டிங் டூல் நீடித்து உழைக்கும். அதில் கட்டிங் எட்ஜு ஒரு தடவை கிரைண்டிங் பண்ணி நம்ம மாற்றோம்னா கிட்டத்தட்ட 100-150 பொருளை உற்பத்தி பண்ண பிறகு தான் அதோட கட்டிங் எட்ஜு திரும்பவும் ஷார்ப் பண்ணுற அளவுக்கு வரும். அப்போ பண்ணால் மட்டும் நம்ம போதும். இந்த மாதிரி கட்டிங் டூலு நீடித்த உழைப்பு வர்றதுக்கு சிஎன்சி மிஷினில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உயர்தரமுள்ள பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது உயர்தரமுள்ள பொருள்கள்னால் மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி தரமாகவும் அதோட அளவு குறையாமலும் அதோட அப்பியரன்ஸ் லுக்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு பொருளை பார்த்தாலே நம்மளுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு வரணும். அந்த மாதிரி அந்த பொருளுக்கு தேவையான குவாலிட்டியில் அந்த பொருள் வந்து சிஎன்சி மூலமாக உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமான முறையில் செய்ய முடியாத வேலைகளை செய்வதுன்னு 3வது பாயிண்டாக கொடுக்குறாங்க. சாதாரண கையினால் இயக்கக்கூடிய இயந்திரங்கள் செய்ய முடியாத வேலைகளை எந்த மிஷின் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்சி மிஷின் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெஷினை தொடர்ந்து இயக்க முடிந்தது விரைவாகவும் மிக துல்லியமாகவும் ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிஷினை வந்து சிஎன்சி மிஷினை பொறுத்தளவுக்கு வழக்கமாக பயன்படக்கூடிய இயந்திரங்களை காட்டிலும் தொடர்ந்து இயக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த இயந்திர காட்டிலும் அந்த வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கையினால் இயக்கக்கூடிய இயந்திரங்களை காட்டிலும் இந்த சிஎன்சி மிஷினை ரொம்ப நேரம் என்ன செய்யலாம் அப்படின்னா இயக்கலாம்னு அர்த்தம். அதே நேரத்தில் சிஎன்சி மிஷின் செஞ்ச அந்த பொருட்களை வந்து துல்லியமாக இருக்கும், ஈஸியாக ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிஎன்சி மிஷினில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களோட அந்த வடிவம், டிசைனு, அந்த குறைபாடுகளை உடனே என்ன செஞ்சிடலாம், தெரிஞ்சுக்கரலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிஎன்சி இயந்திரங்கள்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அது டிஸ்பிளே மானிட்டர்லேயே நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஈஸியாக அந்த சாஃப்ட்வேரே நம்மளுக்கு இந்த இடத்துல இந்தந்த தவறுகள் இருக்குது அப்படின்றத சிக்னல் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அந்த மாதிரி அட்வான்ஸ் தொழில்நுட்பமெல்லாம் அந்த சிஎன்சி இயந்திரங்களில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நீடித்த பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கட்டிங் டூல் நீடித்து உழைக்குதுன்னு சொல்கிறாங்க. பொருள் உற்பத்தி வந்து உலகத்தரம் வாய்ந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை காட்டிலையும் இதில் மிகவும் சிறப்பான வேலைகளை, ரொம்ப கஷ்டமான வேலையை கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தொடர்ந்து இயக்க முடியும் சிஎன்சி இயந்திரங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. துல்லியமாக ஆய்வு செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஒரு பொருள் எப்போ வந்து மார்க்கெட்டில் நல்லா வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்னா அது எல்லா விதத்துலேயும் அந்த பொருள் தரமாக இருக்கணும். அளவாக இருக்கட்டும், அதோட பொருள் அந்த தரம்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்டிஷன் நிறையா இருக்குது. தரம்னு சொல்கிறதுக்கு நிறையா உதாரணங்களை சொல்லலாம். அந்த மாதிரி தரமுள்ள மிக துல்லியமான அளவுள்ள அட்ராக்டிவான பொருள்களை வந்து சிஎன்சி இயந்திரங்களில் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்சி மிஷின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த என்சி மிஷினில் முக்கிய பாகமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலத்தை நம்ம வந்து பார்ட் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். இந்த பார்ட் ப்ரோக்ராமில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த மிஷின் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத ஒரு டேப்பு மூலமாக பஞ்சிங் பண்ணி டேப் ரீடர் மூலமாக சிக்னலாக கொடுத்து அந்த மிஷினை வேலை வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறத என்சி மிஷின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினில் இந்த செயல்முறையை பயன்படுத்தி தான் இந்த நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷின் வந்து இயக்கப்பட்டுச்சுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இந்த நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினில் வந்து பார்ட் ப்ரோக்ராம்
அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அந்த பார்ட் ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிஷினு அந்த ஆப்ரேஷனை எப்படியெல்லாம் செய்யணுன்ற வழிமுறைகளை பஞ்சிங் பண்ணி ஒரு பேப்பர் டேப்பில் பஞ்சிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பஞ்சிங்கு எதன் அடிப்படையில் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, எண்கள், எழுத்துக்கள், ஸ்பெஷல் கேரக்டர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து டேப் ரீடர் அப்படின்ற ஒரு ரீடர் ஒரு யூனிட் என்ன செய்யும்னா, அதை சிக்னலாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அந்த செயல்பாடுகளை இயந்திரங்களுக்கு கொடுத்து அந்த இயந்திரத்தை இயக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்சி மிஷின் சிஎன்சி மிஷினுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்றது பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து நான் என்சி மிஷின் கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து சிஎன்சி மிஷின் கொடுத்துருக்கேன், 2 காலமாக கொடுத்துருக்கேன். இதில் ஒன்று ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூமரிக்கல் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்கள், எழுத்துக்கள் அந்த ஸ்பெஷல் கேரக்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூமரிக்கல் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கேன். எண்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்ட இயந்திரம் தான் இந்த என்சி இயந்திரம் அப்படின்னு 1வது பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதே போல் சிஎன்சி மிஷின் அப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது பாயிண்ட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். அதோடு கணினி என்பது இணைக்கப்பட்டு அதன் மூலமாக என்ன செய்யப்படுதுன்னா, இந்த எண்கள், எழுத்துக்கள், ஸ்பெஷல் கேரக்டர் மூலமாக கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றதுக்காண்டி சிஎன்சி மிஷினில் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கோம். அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள், ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ்டு டு டிரைவ் யூனிட்டு. எப்பயுமே என்சி மிஷினில் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு சுச்சுவேஷனில் பயன்படுத்தின மோட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார். இதை யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்சி மிஷினை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சிஎன்சி மிஷினை கம்ப்யூட்டர் பேஸ்டு மிஷினை வந்து என்ன மாதிரி மோட்டரை வச்சு கட்டுப்படுத்துகிறாங்க, செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரை பயன்படுத்தி கட்டுப்படுத்துகிறாங்க. அதான் இதில் கொடுத்துருக்கு. சர்வோ மோட்டார் யூஸ்டு டு டிரைவ் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், 3வது பழைய சிஎன்சி அந்த என்சி மிஷின்களில் என்ன மாதிரியான முறையில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாங்கன்றது தான் 3வது பாயிண்ட்டு. டேப் ரீடர் சிஸ்டம் இஸ் யூஸ்டு ஃபார் த ஜென்ரேட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு டேப் ரீடரை பயன்படுத்தி அதில் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பஞ்சிங் பண்ணி அது மூலமாக உருவாக்கித்தேன் அதுக்கு கட்டளைகளாக என்சி இயந்திரங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது 3வது பாயிண்ட்டு. இங்கிட்டு பாருங்கள், 3வது பாயிண்ட் என்ன, சிஎன்சி மிஷினை பொறுத்தளவு என்னென்னா மினி கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ்டு ஃபார் ஜென்ரேட் ப்ரோக்ராம். ஒரு கம்ப்யூட்டரில் கீபோர்டை வச்சு அதை இன்ஃபில்டு மெமரியில் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரை போட்டு அதில் டைப் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்னா ப்ரோக்ராம்களை உருவாக்கி கட்டளைகளாக கொடுக்குறோம்ன்றது தெரியணும். அதுக்கப்புறம் என்சி மிஷினில் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூரசி பெட்டர் தென் கன்வென்ஷனல் மிஷின்ஸு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் எப்பயுமே வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை காட்டிலையும் இந்த என்சி மிஷினாக இருக்கட்டும், சிஎன்சி மிஷினாக இருக்கட்டும், அதை காட்டிலும் பெட்டராக ஆப்ஷன் கிடைக்க போய் தான் நல்ல தொழில் உற்பத்தி, நல்ல வளர்ச்சி, நல்ல அட்வான்டேஜ், நல்ல பயன்கள் கிடைக்க போய் தான் நம்ம இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வர்றோம். அதான் காரணம். இதில் அதுக்கு மெயினான ரீசனை சொல்லியிருக்காங்க. என்னென்னா 4வது பாயிண்ட்டு அக்யூரசி பெட்டர் தென் கன்வென்ஷனல் மிஷின். வழக்கமாக கையினால் இயக்கக்கூடிய இயக்கும் இயந்திரங்களில் கிடைக்கக்கூடிய நுணுக்கத்தை காட்டிலையும் பெட்டராக எதில் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்வென்ஷனல் மிஷினை காட்டிலையும் இந்த என்சி மிஷினில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே சிஎன்சி மிஷினுக்கு வருவோம். சிஎன்சி மிஷினில் அக்யூரசி பெட்டர் தென் என்சி மிஷினு. அப்போ என்சி மிஷினே நல்ல அக்யூரஸியை கொடுக்கக்கூடியது தான். சரியா? ஆனால் அதை காட்டிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்த என்சி மிஷினை காட்டிலையும் இப்போ இருக்கிற சிஎன்சி மிஷின் எப்படி கொடுக்குது அக்யூரஸி அப்படின்னு கேட்டேன்னா அந்த என்சி மிஷினை காட்டிலையும் அக்யூரஸி சூப்பராக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லைன்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய உண்மையான அந்த பெனிஃபிட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணுன்னு தான் இந்த சார்ட்டு. என்சி மிஷினுக்கு கம்பேர் பண்ணி சிஎன்சியை வச்சோம்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் என்சி மிஷின் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுச்சு, எப்படி அதில் ப்ரோக்ராம் பயன்படுத்தினாங்க, அதுக்கு என்ன மோட்டாரை பயன்படுத்தினாங்க, அதோட அக்யூரசி எப்படி இருந்துச்சுன்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே இது என்சி மிஷினுக்கும் சிஎன்சி மிஷினுக்கும் கம்பேர் பண்ணோம்னா என்சி மிஷினை காட்டிலையும் சிஎன்சி மிஷின் எப்படி பெட்டராக இருக்குது அப்படின்றத இந்த சிஎன்சி பெனிஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம சிஎன்சி மிஷினை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த என்சி மிஷின் ஒர்க்கிங் பிரின்சிபல்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் டயாகிராமை வச்சே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த என்சி மிஷின் வலது பக்கம் இருக்குது. இந்த மிஷினுக்கு வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஒரு 3 யூனிட் 4 யூனிட் மூலமாக ப்ரோக்ராம் போய் மிஷினுக்கு போய் அதன் மூலமாக உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்போ இருக்கிற சிஎன்சி மிஷினை பொறுத்தளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக உருவாக்கப்பட்டிருக்கு. அது இடது பக்கம் இருக்குது அந்த
டயக்ராமு. இதில் நிறையா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ப்ரோக்ராம் வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு தேவையான அட்வான்ஸு டெக்னாலஜி பூரா புகுத்தப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தேவையான பெனிஃபிட் பூரா கிடைக்கிற மாதிரி நிறையா ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டயக்ராம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 3 யூனிட் 4 யூனிட்டு அட்டாச்மெண்ட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போய் மிஷின் இயங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக ஆக்சஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ் எங்கெங்கே அந்த ப்ரோக்ராம் போகுது, அதில் தவறு இருக்கா இல்லையா, அந்த ப்ரோக்ராம் கட்டிங் டூலெல்லாம் என்ன மாதிரியான ஆப்ரேஷனை செய்ய போகுது, அது எந்த இடத்துல நின்று செஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஃபீட்பேக் சிஸ்டம் கொண்டு எல்லாத்தையும் இப்போ இருக்கிற மிஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கிற மிஷினில் ப்ரோக்ராமை இன்ஃபிட் பண்ணிடுவாங்க. அதை வந்து இந்த மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் யூனிட்டுன்னு ஒரு யூனிட்டுக்கு போய் மெஷினில் அந்த ப்ரோக்ராம் செயல்முறைக்கு வந்துடும். ஆனால் இப்போ இருக்கிற மிஷினில் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்ஃபில்டு பண்ணால் கூட அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது தவறு இருந்தாலோ அதை தெரிவிக்கிறதுக்கு அதில் ஒரு நம்மளை ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு கட்டிங் டூல் ஆப்ரேஷன் அல்லது ஒரு டயக்ராமை கொடுத்தோம்னா அந்த டயக்ராமில் இருக்கிற அளவுகள் பூரா கரெக்டாக இருக்கா, அது வந்து அந்த ஜாப்பு வந்து கரெக்டான சைஸுகளை கொடுத்துருக்காங்களா, அதுக்கான வெட்டும் பேகங்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்களா, கூலண்ட் ஆன் பண்ணியிருக்காங்களா, அதில் இருக்கிற டைமென்ஷன் பிரகாரம் அந்த ஜாப்போட சைஸ் இருக்கா, அதுக்கடுத்து இந்த ஜாப்பு கொடுத்துருக்கிற அந்த டயக்ராம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்றதை கூட இப்போ இருக்கிற இயந்திரங்கள் பூரா நம்மளுக்கு ஃபீட்பேக்காக என்ன செஞ்சிருதுன்னா சரியாக இருக்குது இல்லை, இதில் இந்த தவறுகள் இருக்குது இல்லைன்றதை இப்போ இருக்கிற இயந்திரங்கள் அட்வான்ஸு தொழில்நுட்ப இயந்திரங்கள் நம்மளுக்கு சொல்லிடுற அளவுக்கு இதில் அட்வான்டேஜ் இப்போ இருக்கிற சிஎன்சி மிஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன வசதி இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி இந்த 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ அடுத்து பாருங்கள், சிம்பிள் டயக்ராம் சிஎன்சி கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ப்ரோக்ராமை இன்புட் டிவைஸில் கொடுக்குறாங்க. அடுத்து அது எங்கெங்கே போகுதுன்றத டயக்ராம் தான் இந்த சிஎன்சி சிம்பிள் டயக்ராம் காட்டுது. இந்த மாதிரி ப்ராசஸில் தான் ஒரு சிஎன்சி